பழனிமலை. அங்குதான் அழுக்கு சாமிகளை அவர் சந்தித்தார். தந்தையை இழந்து வாடிப்போயிருந்த சாமிகளை அழுக்கு சாமிகள் வாஞ்சையோடு பராமரித்து வந்தார். காலப்போக்கில் அழுக்கு சாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டு ஞானம் பெற்றார் அப்பா பைத்தியம் சாமிகள். இவரை ஓதாது உணர்ந்தவர் என்கிறார்கள். முன்னதாக சிறு வயதில் அவரது வீட்டிற்கு சென்ற வள்ளலார் பெருமான் சாமிகளை பார்த்து, இந்த குழந்தை வீட்டில் தங்காது எனவும் தெய்வக் குழந்தை என்றும் சொன்னது பலித்தது. வள்ளலார் சுவாமிகள் அவர் ஜமீனுக்கு போய் இது ஒரு தெய்வ குழந்தை, ஜமீன் விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதுனால அவர் அதே மாதிரி ஒரு 16 வயசில் அவர் அந்த ஜமீனை விட்டு அவர் எல்லாருடைய துறவு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பழனிமலை அடைஞ்சார். இல்லற வாழ்வில் பற்றியில்லாமல் சந்நியாசி போல வாழத் தொடங்கினார். ஆரஞ்சு நிற வேட்டியும் துண்டும் தான் அவரது உடைமைகளாக இருந்தன.